இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதை ஸ்நாக்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு டிஃபன் ஐட்டமாக நீங்கள் மார்னிங்கோ இல்லை டின்னருக்கோ கூட நம்ம வீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து உப்புருண்டை. இதை வந்து நம்ம ஆயா காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பொதுவாக செய்வாங்க. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்தாலும் இப்போ நான் செய்ய போகிறத பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போடுங்க. இனி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் இட்லி அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய். இதை வந்து நம்ம இந்த அரிசியும் தேங்காயையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட போகிறோம். அதனால் தேங்காய் வந்து நீங்கள் பல்லாக இந்த மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் துருவன தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கேரட், 1 ஸ்பூன் பீன்ஸ், இது ரெண்டும் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டது. 1 டீஸ்பூன் சீரகம், தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிப்புக்கு, உப்பு தேவைக்கேற்ப. இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே 1 கப் இந்த இட்லி அரிசியும் இந்த தேங்காயையும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய், இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவை பதத்தில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணணும், வாணலியில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அடுத்து கடுகு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு இதெல்லாம் சும்மா நேரம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் நிறம் மாறிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட், பீன்ஸ் கொஞ்சமாக நறுக்கி வச்சுது. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ரொம்பவும் வேகணும்னு அவசியம் கிடையாது.